நாகர்கோவில் அருகே உயர் ரக போதைப் பொருட்கள், நூற்றுக்கணக்கான மது பாட்டில்கள், கஞ்சா என விடிய விடிய 4 நாட்களாக விருந்து வைத்த கும்பலை போலீசார் கைது செய்த நிலையில் இது தொடர்பான காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மருங்கூரில் உள்ள தனியார் விடுதியில் போதை விருந்து நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்தில் திடீர் சோதனை மேற்கொண்ட போலீசார் போதை விருந்தில் உல்லாசமாக இருந்த இளம் பெண்கள் உட்பட 70க்கும் மேற்பட்ட இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரசியல் பிரமுகர் ஒருவரின் பேரன் கோகுல் கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி ஆகியோர் போதை விருந்து குறித்து ஃபேஸ்புக் மூலம் விளம்பரம் செய்து இளைஞர்களை ஒருங்கிணைத்து ஏகபோக போதை விருந்தை நடத்தியுள்ளனர். ஏற்கனவே கோகுல் கிருஷ்ணன் மீது உயர் ரக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் கைதானவர்களுக்கு சர்வதேச போதைப் பொருள் கடத்தும் கும்பலுடன் தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தச்சம்பாடியில் கூட்டுறவு வங்கி காசாளரை விவசாயி ஒருவர் சரமாரியாக தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணம் வசூல் செய்வது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காசாளர் செல்வத்தை விவசாயி ரமணன் தாக்கியுள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக. சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.